இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x என்பனவற்றின் மீபேவா காண்க. இந்த இரண்டு கோவைகளுக்கும் மீபேவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அந்த இரண்டு கோவைகளையும் காரணிப்படுத்தணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோவையை எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 அப்படிங்கிற இந்த கோவையை எடுத்துக்கிறேன். இந்த கோவையை லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரை பார்க்குறேன். லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் என்னது? மைனஸ் 12. இந்த மைனஸ் 12 இரண்டு எண்களினுடைய பெருக்களாக நான் பிரிச்சுக்கிறேன். எடுத்துக்காட்டா 12 1 12 அல்லது 4 3 12 அல்லது 6 2 12 இப்படி எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். இப்படி நாம் பிரித்த இந்த எண்களில் எந்த எண்களை கூட்டினா +4 ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது என்னது? -12. ஆனால் இப்போ நான் கீழே எடுத்துருக்கிற எல்லாமே +12 வர மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கேன். இப்போ -12 வேணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு நம்பரில் நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வேண்டியது +4 வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மைனஸை சின்ன நம்பருக்கு போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயுமே சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், 12ல் 1 போச்சுன்னா 11 தான் வரும், 4 வராது. ஸோ இந்த நம்பர் வேண்டாம். அதே போல் 4ல் 3 போச்சுன்னா 1 தான் வரும், 4 வராது. ஸோ இந்த நம்பர் வேண்டாம். 6ல் 2 போச்சுன்னா எனக்கு தேவையான அந்த +4 வரும். ஸோ இந்த கோவையை காரணிப்படுத்தினா நான் எப்படி காரணிப்படுத்தலான்னா x + 6 x - 2 அப்படின்னு காரணிப்படுத்தலாம். இந்த x + 6 x - 2ங்கிறத கண்டுபிடிக்க தான் நாம் இந்த 6 - 2ங்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த 6ஓட ஒரு எக்ஸை கூட்டிக்கணும், அதே போல் இந்த -2ஓட ஒரு எக்ஸை கூட்டிக்கணும். இப்போ அடுத்த கோவையை நான் எடுத்துக்கிறேன். இந்த கோவையில் எல்லாத்துலேயும் எக்ஸ் பொதுவாக இருக்குது. அதனால் முதல்ல எக்ஸை வெளியில் எடுத்துடுறேன். அப்போது எக்ஸ் கியூபுங்கிறது எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். 6x ஸ்கொயருங்கிறது 6xஆக மாறிடும். -16xங்கிறது 16ஆக மாறிடும். இப்போது எக்ஸு அப்படியே இருக்கட்டும், மீதி இருக்கக்கூடியதை காரணிப்படுத்த போகிறேன். -16 இங்கே இருக்குது. ஸோ நான் 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். 2 நம்பரை பெருக்குனா எனக்கு -16 வரணும். அதே 2 நம்பரை கூட்டுனா எனக்கு +6 வரணும். அப்போ அந்த நம்பரை எப்படி பிரிக்கலாம்? நம்ம 8 2 16. இதில் சின்ன நம்பரான 2க்கு மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 8ல் 2 கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 6 கிடைச்சிடும். அதே போல் இந்த 8ஐயும் -2ஐயும் பெருக்குனா நமக்கு -16 கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x + 8 அதே போல் x - 2. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீபேவா கண்டுபிடிக்கணும். இந்த மீபேவா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் 2 கோவைகளையும் மாற்றி காரணியாக எழுதியிருக்கோம்ல, இந்த 2 காரணியிலையும் எது பொதுவாக வந்திருக்கோ அதுதான் மீபேவா. அப்போ இங்கே 2த்துலையும் பொதுவாக வந்திருக்கிறது x - 2. ஸோ மீபேவா அப்படிங்கிறது x - 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.